என்னது மிஸ்ஸிங் பர்சனா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இங்க நீட்டுக்கு எதிராக வந்து பேசலையா? முதலமைச்சர் விஜய் அவரு எங்க இருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது இருக்கட்டும், உன்னுடைய கட்சி தலைவர் எங்க? அதான் இந்த பென்ஸ் கார் வாங்கிட்டு ஒருத்தவங்க சுத்திக்கிட்டு இருப்பானே, திரள் நிதி கலெக்ட் பண்ணிக்கிட்டு, எங்க அவரை காணோம்? எங்கன்னு தேடுறியா? கொஞ்சம் அங்க பாரு. தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு ஒரு மேடையில போயிட்டு நீட்டுக்கு எதிராக அவர் பேசல. இங்க சரத்குமார்னு சொல்லிட்டு ஒரு பில்லக்கார் நடிகர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய பிறந்த நாள்ல போயிட்டு இந்த நீட்டுக்கு உண்டான ப்ரொடெஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்லையா, அந்த பிறந்த நாள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உன் தலைவர் பேசி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னமோ இந்த என்டிகே கட்சி பெரிய கட்சி மாதிரி அதை கொடி பிடிச்சிட்டு இன்னும் அந்த கட்சியெல்லாம் மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு ஏமாந்து சுத்திக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்றது? ஒரு காலத்துல நம்மளுடைய சீமான் அண்ணன் இந்த பிஜேபின்றது மனித குலத்திற்கே எதிரான ஒரு கட்சி, அதற்கு எதிராக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேடையில போயிட்டு கட்சி அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னைக்கு ஒரு கட்சியில இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கட்சியில இருப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாங்க எல்லாருமே ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி கூட ஒரே மேடையில போயிட்டு ஐக்கியமாயிருக்காரு. சோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு எடுத்து வச்சு பொழக்க போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மறுபடியும் முதல்ல வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். எல்லா ஸ்டேட்லுமே இந்த நீட்டுக்கு உண்டான ப்ரொடெஸ்ட் எதுக்காக நடந்துச்சுன்னா, நீட் எக்ஸாம அதுல இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள்லாம் நீங்கணும். சில மாநிலங்கள்ல நீட்டையே பேன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடந்தது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். நீட்டை பேன் பண்ணாதீங்க, முதல்ல இந்த டிவிகே கட்சியை வந்து பேன் பண்ணுங்கடா, விஜயை வந்து பேன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ப்ராபகண்டாவை பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. நாம் அரசியல் படணும். ஏன்னா நாம் அரசியல் படாத விளைவை நாம் அண்மையில பார்த்தோம். அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதுல யார் யாரெல்லாம் இந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே அதை சார்ந்த கட்சிகள்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா இது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவாங்கன்னு வைங்களா. ஆனா இந்த ஒரு சீட்டு கூட வாங்காத இந்த நாம் ஜீரோ கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுறாங்க. எல்லாருமே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் அந்த நீட்டை பத்தி பேசுறானுங்க. மீதி அரை மணி நேரம் இங்க முதலமைச்சர் விஜய் குறிச்சோ அவருடைய ஆட்சியை பத்தி தான் குறை சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியும் இந்த கட்சி ஏன் வந்து அகல பாதாளத்துல போயிடுச்சு, ஏன் ஒரு சீட்டு, ஏன் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இன்னைக்கு வாங்க முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் வைங்களா. இருந்தாலும் அதுல ஒருத்தவன் போர்டை பிடிச்சிக்கிட்டு சொல்றான், மிஸ்ஸிங்க யாரு, நம்மளுடைய சிஎம் வந்து மிஸ் ஆயிட்டாராம். நீட் பேனுக்கு எதிராக வந்து அவர் பேசவே இல்லையா. ஏதோ இப்ப இன்ஸ்டாகிராம், இந்த பேஸ்புக் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இந்த பையன் வந்து பார்த்திருப்பான் போல. முதல்ல நீட்ல அனிதா மரணம் ஏற்படுத்த பிறகு அவங்க வீட்டுக்கே போயிட்டு பார்த்தவர் தான் சிஎம் விஜய் அவர்கள். அப்பவே வந்து அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து பேசியிருப்பாரு. இவன் தான் சீமான் வீடியோவை பாக்குற ஆளா இருப்பானு, இவனுக்கு எங்க இந்த இதெல்லாம் தெரிய போகுது. சோ அவர் வந்து சொல்றாரு, இந்த மிஸ்ஸிங்க முதலமைச்சர் விஜய் வந்து மிஸ் ஆகுறாரு, நீட் பேன குறிச்சு அவர் வந்து எதுவுமே பேசல, எல்லா ஜனநாயகன் படத்துல வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தம்போது இருந்த போட்டோ இவரை எங்கேயாச்சும் காணோம், இவரை எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. அங்க ஒருத்தவன் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. சரிடா, நீங்க எல்லாம் போராட்டம் பண்றீங்களே, உங்களுடைய கட்சி தலைவர் எங்க? அவரு தானே ஆக்சுவலா இந்த போராட்டத்துக்கு வந்து முன்னெடுத்து பண்ணிருக்கணும், அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இவனுக்கு வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாத்துருக்காங்க. இவனுக்கு தான் யூடியூப்ல வாழ ஒரு கூட்டமாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு மேடையில போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பாருங்கடா, எங்க தலைவனையா நீங்க கேள்வி கேட்டீங்க, இங்க பாருங்கடா மேடையில எப்படி நீட்டை கிழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஆன் பண்ணி பார்த்தா ஒரே ஷாக்கு. அவ்வளவுதான், எல்லாரும் ஷாக் ஆகி செல்போனை தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீமான் அவர் வந்து ஒரு நடிகரா இருக்கக்கூடிய சரத்குமார் அவருக்கு உண்டான ஒரு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சியா அதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியா அதுவும் கிடையாது. இல்ல ஏதோ ஒரு கொள்கையை விவரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா அதுவும் கிடையாது. பிறந்த நாள் நிகழ்ச்சியா. இவரு பிறந்ததே ஒரு கேடு, அந்த பிறந்த நாளை கொண்டாடுறானுங்க இவனுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு.
என்னத்த அப்படி ஒரு இந்த சரத்குமார் வந்து நட்டி தள்ளிட்டாரு இந்த தமிழ்நாட்டுக்கு, அப்படியே என்ன நலத்திட்ட உதவிகளை வந்து செஞ்சிட்டாரு. இவரே ஒரு டுபாகூர் கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை கொண்டு போயிட்டு நடுராத்திரி 2 மணிக்கு என் பொண்டாட்டி சொன்னாங்க, அதனால நான் அந்த கட்சி எடுத்துட்டு போயிட்டு பிஜேபியில சேர்ந்துட்டேன்ட்டு தன்னுடைய கட்சி கொள்கை எல்லாத்தையும் மறந்துட்டு, கட்சியோட பேரை கேளுங்க, அதுதான் அங்க கூத்து, சமத்துவ மக்கள் கட்சியா. சமத்துவம் அப்படின்ற ஒண்ணு கான்செப்டே இருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய ஒரு பிஜேபி கட்சியில இவர் கட்சியை கூட்டு போயிட்டு சேர்த்த ஒரு ஆளு. அவருக்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடத்துறாங்களா, அதுல போயிட்டு இவர் வந்து பேசி வச்சிருக்காரு. சரி, என்ன பேசினாருன்னு பாப்போம். அவர் என்னிடத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்துக் கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும். சரத்குமார் வந்து எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா, அவர் உடம்ப வந்து எங்க கட்டுக்கோப்பா வந்து வச்சிருக்காரு தெரியுமா, அவர் மாதிரி ஒரு நடிகரே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்காரு. இவர் எத்தனை நேஷனல் அவார்டு வாங்கினாரு? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு டயர் 3 டயர் 4ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நடிகர், ஏதோ ஒரு 4 படம் சேர்ந்தாப்புல ஓடிடுச்சு அந்த காலத்துல. அதை எடுத்து வச்சு இவர் என்னமோ ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரியும், ஹாலிவுட்ல போயிட்டு டாம் குரூஸ்க்கு அப்படியே எதிர்க்க நின்று பேசுன மாதிரியும் சும்மா அளந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. சரி, இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு திரள் நிதி அப்படின்ற பேர்ல ஒரு பணம் கொடுத்திருப்பாங்க, அதுக்காக இதை வந்து பேசுறாருன்னு வைங்களேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசுறாரு. இன்னைக்கு அவர் வந்து பிஜேபி கட்சிக்குள்ளார இருக்காரு. ஏன் இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நயினார் நாகேந்திரன் மத்தவங்க எல்லாருமே என்னுடைய மாமன் மச்சான், அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்கலாம், கட்சி நிலைப்பாட்டுல இருக்கலாம், ஆனா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க, அது வேற. ஆனா நாங்க எல்லாருமே ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜாதி ரீதியான அந்த விஷயங்களை இவர் வந்து பேசி வைக்கிறாராம். நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம், நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், ஊழித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய கேடு கட்ட செயல் பாருங்க. இதுதான் தமிழ் தேசியம் சொல்லிட்டு இங்க உட்காந்து பில்லக்கா பசங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க, அதுக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. தமிழர்களா எல்லாரும் ஒன்றிணைன்னு வந்து பேசுவாங்க. இன்னொரு மேடையில பக்கத்துல போயிட்டு இந்த ஜாதிக்கு அபேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அண்ணன் பேசி வைப்பாரு. இதை எப்பத்துல இருந்தோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்க தான் அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்களே. செருப்பு பிஞ்சோட சீமான் உனக்கு. டேய், தமிழ் தேசியம்டா, அவ்வளவுதான்டா. அங்க அண்ணன் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான்டா, இலங்கையே போயிட்டு கைப்பற்றுவேன்டா. என்ன நினைச்ச அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே எங்க அண்ணன் சீமானை பார்த்து மிரண்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய ஒரு கூட்டம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இவனுங்க எல்லாம் பாப்பானுங்க? இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன். அப்படி அந்த சீமான் என்கிற சில்லறை பயல். அதனாலதான் எது பண்ணாலுமே ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறானுங்க. என்ன வேணா அவன் பேசிட்டோம், எந்த கார் வேணா வாங்கட்டும், எந்த இடத்துல லேண்ட் வேணா வாங்கட்டும், யாரு வேணா கட்சியை விட்டு போட்டோம், ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டே தான் இருப்போம். அதுவுமே ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கு, அது ஒரு 3-4 வருஷம் தான். அதுக்கப்புறம் தெளிஞ்சு அந்த கட்சி விட்டு வெளியே வந்துருவானுங்க. இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு மேடையில அவர் பேசியிருப்பாரு. யாரு? நம்மளுடைய சீமான் கேள்வி கேட்டிருப்பாரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த கட்சியே ஒரு 5 சீட்டு வாங்கி இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குதுன்னு வைங்களேன், யாரை அடிச்சா வந்து திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்களதான் வந்து அண்ணன் அடிப்பாரு. அப்ப ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, வெக்க மயிர் இருக்காடா உங்களுக்கு, நீங்க வந்து டிஎம்கேல இருந்து அப்படியே டிவிகேக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரைகுறைவா வந்து பேசியிருந்தாரு. ஒரு லீடர்லாம் எப்படியா வந்து பேசுவான்? நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்ல. என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாமா, இந்நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எல்லோரோடும் அன்போடு இனிமையாக பழகக்கூடிய ஆகச்சிறந்த பண்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களே. பிச்சைக்கார நாயே,
உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இவரை ஏன் தொடர்ந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாம கண்ட மேடிக்கு விமர்சிக்கிறது, அப்புறம் இங்க இருக்கக்கூடியவங்க உங்க கட்சி என்ன கூட்டு வச்சு கொஞ்சுவாங்களா, அந்த மாதிரி இவர் வந்து பேசுறாராம் காங்கிரஸை பத்தி. ஆனா இன்னைக்கு பிஜேபி, எந்த பிஜேபிய மனித குலத்திற்கு வந்து எதிரான ஒரு கட்சி, ஏன்டா ஓட்டு பிச்செல்லாம் வந்து இங்க எடுத்துக்கிட்டு இருக்காரு மோடி, அந்த கட்சி எதுக்குடா இந்த நாட்டுக்கு, தேவையே இல்லாத ஒரு ஆணிடா அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணவர் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட போயிட்டு நல்ல ஐக்கியமாயி ஒரே ரத்தமாம்ல. வெக்கம் கெட்டு மானம் கெட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கெட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஒரு ஈனப்பேரு ஒருத்தர் உண்டா? இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. இப்போ ஓட்டுக்காக வர்றாரு ஐயா மோடி, ஒருத்தர் விடாம அவருக்கு போட்டுட்டு தான் நீங்க மறுவேலை பார்க்கணும். ஒரு மானங்கட்ட கூட்டம். அப்படியே மூக்குல குத்துனா உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா இந்த அளவுக்கு கேடு கட்டு இந்த ஆள் வந்து போவார்னு நான் கண்டிப்பா நினைக்கல. முதலமைச்சர் விஜய எதிர்க்கணும்ன்றதுக்காக இவனுங்க எல்லாம் எந்த மாதிரியான ஒரு பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மேடையிலே வந்து சொல்றாரு யாரு, நம்மளுடைய பிஜேபி மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி வந்து அமைஞ்சிருந்ததுன்னா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அமைஞ்சிருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க என்ன ஆயிருக்கும். ஒன்னும் ஆயிருக்காது. 0+0 0 தான். 0 கூட எத்தனை 0 ஆட் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, 0 தானடா வரும். அந்த 0 கட்சி தமிழ்நாட்டிலே தேவையே இல்லாத இருக்கிற 2 ஒஸ்ட் கட்சி அதுனா இந்த என்டிகேவும் பிஜேபியும் தான். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்களா, சேர்ந்து இருந்திருந்தா ஆமா அப்படியே அறுத்து தள்ளி இருப்பாரு இவரு. அந்த கீழே மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்களே பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இவங்க பிறந்த நாள் விழான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, ஏதோ கட்சியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனும் கையும் தட்டல ஒன்னும் தட்டல. இவங்க ஏதோ லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கானுங்க. கொடுத்த 500 ரூபாய்க்கு சீக்கிரம் பேசி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுலதான் பேசுறாங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்துருந்தாங்களா, அப்படியே சும்மா புடுங்கி தள்ளி இருப்ப. மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இந்த 2 பேரும் யார், இந்த சீமானும் சரத்குமாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார பத்தி? ஐஸ்வர்யா ராய் பத்தி. சீமான் வந்து கலாச்சாரம், யார சரத்குமாரா, ஐஸ்வர்யா ராய் கூட எல்லாம் நடிக்கிறீங்களே, இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டாரா. திருப்பி அதற்கு வந்து இந்த சரத்குமார் வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இந்த வயசுல இவருக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா நடிச்சுட்டாங்க பொறாம இன்னைக்கு முடியல. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான் இன்று சீமான் மறுபடியும் பெரிய பழவேற்றான்னு சொல்றார். என்ன சுப்ரீம் சார் அங்க சொல்லல, வயதான கிழவன் பழவேற்றாயிருக்கு ஜோடியா. என்னதான் அவங்க ஒரு நடிகையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல ஆகுது, அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் மேடையில பேசக்கூடாது அப்படின்ற அந்த கொஞ்சம் அறிவு கூடமா இவங்களுக்கு இருக்காது. அந்த விஷயத்தை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேடையில அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்க அண்ணனிடத்தை கேள்வியா கேட்டேன், இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா அப்படின்னு. என்ன எழவி அது? இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாம் எவன்டா ஓட்டு போடுவான்? அதனாலதான் உங்க கட்சி எல்லாம் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு. இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா? கடைசியா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. என்னது? வருகின்ற இடைத்தேர்தல்ல அம்பாசமுத்திரத்துல இவர் ஒரு காமன் கேண்டிடேட்டா நிக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த விஷயத்தை வந்து இப்ப இவர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரா சரத்குமார். இந்த அம்பாசமுத்திரத்துல இடைத்தேர்தல்ல சீமான் வந்து நிக்கிறது காலத்துடைய கட்டாயம். அவர் சட்டசபைக்குள்ளார போயே ஆகணுமா? யார் அங்க வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறா? இன்னுமாடா எங்களை வந்து பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவர் அப்படியே இடைத்தேர்தல வந்து நிப்பாரா, இவருக்கு அப்படியே ஓட்டுகளை போட்டு அறுத்து தள்ளிடுவாங்களாம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறேன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. மக்களுக்கு தெரியாதா யாரை ஆதரிக்கணும், உங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா என்ன? இதுன்னு யூபி பீகாரா? ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்ட்டி சார்பில் நிக்க வச்சா உடனே எல்லாரும் உங்களுக்கு ஓட்டை தூக்கி போடக்கூடிய அந்த நிலை என்ன இங்க இருக்கா? என்னடா ரெகுலரா நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் 233 தொகுதியிலையும் நின்று
ஜெயிக்கிறது இருக்கட்டும், அது அடுத்த கட்டம். டெபாசிட் கூட வாங்காத ஒரு கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி ஜெயிச்சுடும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையாலுமே நான் கேக்குறேன், குடிச்சிட்டு எதனா மேடையில ஏறி பேசுவீங்களாடா? இல்ல உங்களுக்கு எல்லாம் இந்த மனசாட்சி அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாதா? இந்த அளவுக்கு மரண காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அந்த மக்கள்லாம் எப்படி சிரிக்காம வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மேடைக்கு முன்னாடி உட்காந்துன்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அந்த காமெடி நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இவனுங்க வந்து நீட்டுக்கு எதிராக வந்து பேன் பண்ணி சென்னையில வந்து போராட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். எவ்வளவு பெரிய அடி முட்டாளா இருப்பானுங்கன்னு பாருங்களேன் இவனுங்க. இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன் அப்படி அந்த சீமான் என்கிற சில்லறை பயல். இந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு, அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி வந்து ஃபண்டிங் வந்து கலெக்ட் ஆகுது, அந்த ஃபண்டிங்லாம் எங்க போகுது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாம கண்மூடித்தனமா இந்த சீமான் பேசக்கூடிய இந்த ஓலா கதைகளை நம்பி இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு அகல பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு. உண்மையாலுமே அந்த கட்சியில இருந்து அந்த நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வெளியே வந்தவங்களாம் அவங்கள பார்த்து எழுந்து நின்று சல்யூட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னும் அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களையும் இந்த சீமானையும் எப்படி திரும்ப டீல் பண்ணணும், நம்மளுடைய அமைச்சர் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை மாதிரி தான் டீல் பண்ணணும். அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, சீமான் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, சீமான்னா யாரு, அவர் என்ன எம்எல்ஏவா, எம்பியா, மினிஸ்டரா, அவரை பத்தி கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருக்காரு. அதற்குதான் இங்க இருக்கக்கூடிய இந்த இடும்பவனம் காத்தி மாதிரியான ஆறுகள்லாம் பொங்கி எழறாங்களாம். எப்படா டே நீ சீமானை வந்து எப்படா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நம்மளும் அதே கேள்வியை தான் கேட்கிறோம். சீமான்னா யாரு, எம்எல்ஏவா, எம்பியா, இல்ல கேபினெட்ல ஒரு மினிஸ்டரா இருக்காரா, இல்ல கவுன்சிலரா இருக்காரா? அவர் யாருன்னு தயவுசெய்து சொல்லி தொலைங்களா. நீங்களும் வந்து பில்டப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 16 வருஷமா பில்டப் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு நம்மளுடைய இப்ராஹிம் சொன்னார் இல்லைங்களா, டேய் 3 வருஷம் ஒரு கட்சி வந்து தோத்துச்சுன்னா அது முயற்சி, 5 வருஷம் தோத்துச்சுன்னா அது பயிற்சி, 16 வருஷமா அப்படியே இருந்ததுன்னா அது ஒரு பொணண்டா, அது ஒரு செத்து போன பொணண்டா, அதை ஏன்டா தூக்கி வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மண்டையில நறுக்கு 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 என்று அந்த மேடையில இடும்பவனம் கார்த்தியை வந்து கொட்டியிருப்பாரு. அப்படியும் அவனுக்கு வந்து புத்தி வரல. பயிற்சி ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். புரியுதுங்களா? மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இந்த சீமான் அப்படின்ற அந்த நபர் வந்து யாரு? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும். என்னன்னு எல்லாரும் எங்க கட்சி ஆரம்பிச்சு எப்படியாவது சில சீட்டுகளை எடுத்து இந்த ஆட்சி பீடத்துல போயிட்டு உட்காந்துட மாட்டோமா, இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸா நம்ம செயல்படுற மாட்டோமா அப்படின்னு தான் இங்க எல்லாரும் கட்சி நடத்துறாங்க. ஆனா இந்த சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து, நம்ம வாழ்ந்தா போதும், நம்ம கார் வாங்கினா போதும், லேண்ட் வாங்கினா போதும், வீடு வாங்கினா போதும், எட்ரா அந்த திரள் நிதிய வாங்கடா அந்த காரை, சும்மா ஒரு 4 மேடையை போட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை திட்டி கலெக்ஷன்ல போட்டு சும்மா வாழ்க்கை அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய செய்யற புனிதமான ஆட்சி எவனுக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா, நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் தான் நம்மளுடைய சீமான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோல பல்வேறு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரியான அரசியல் சார்ந்த வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.